வெற்றிவேல் முருகா, சக்திவேல் முருகா, ஞானவேல் முருகா, நான் மனசுல நினைச்சிருக்கிறது நீதான் நிறைவேற்றி வைக்கணும் முருகா. வள்ளியம்மே, ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டே இருக்கேன். உள்ள உருகி கண்ணீர் வடிச்சு ஆண்டவன் கிட்ட என்னமா வேண்டிக்கிறேன்? அவனுக்கு தெரியுங்க. உண்மைதாமா, அவனுக்கு தெரியாத இந்த லோகத்துல என்ன இருக்கு? நிச்சயமா நீ நினைச்சத பகவான் வெற்றிகரமா நிறைவேற்றி வைப்பான். பொய்யாமொழி புலவரே வணங்குகிறேன். வாருங்கள் குமரப்போழலே, அமருங்க. நன்றி நன்றி. பெரு நிலக்கரான தாங்க இவ்வேளை புலவரை நாடி வந்த காரணம் என்னவோ? ஒன்றுமில்லை புலவரே, முதலில் இதை எடுத்துக்கொள்ளும். 1000 வராகன் இருக்கிறது. 1000 வராகனா? எனக்கா? எதற்கு? நான் வணங்கும் எம்பெருமானாகிய முருகன் மீது தங்களின் திருவாயால் ஒரு கவிதை பாட வேண்டும். அடியேன் அதை கேட்டு கேட்டு மகிழ வேண்டும். என்ன சொன்னீர்? முழுவதற் கடவுள், முக்கன் படைத்தோன், முப்புறமும் எரித்தோன், எப்புறமும் வணங்கும் என் அப்பன் பரமேஸ்வரனை பாடுமாயா? அவன் மைந்தரையா பாடச் சொல்லுகிறேன். போதும். எனக்கு வாழ்வளித்த வள்ளலை, வடிவேலனை, வண்ணமையில் வாகனனை பாடமாட்டேன் என்ற ஏளனமாக பேசுகிறேன். புலவரே, நான் கொடுத்த 1000 வராகன் போதவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளும், தருகிறேன். அதை வாங்கிக் கொண்டு எனது தெய்வமான முருகன் மீது பாடும். நிறுத்தும். நீ கோடி கோடியாக வராகனை கொட்டிக் கொடுத்தாலும், இப்பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவி எடுத்தாலும் என் அப்பனை பாடுமாயா? சுப்பனை பாடமாட்டேன். பெட்டையை பாடுமாயா? அது ஈட்ட முட்டையை பாடமாட்டேன். போய்விடு. முருகா, நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால், கண்கண்ட தெய்வம் என்றால், சத்தியத்தின் உருவம் என்றால், தத்துவத்தின் பொருள் என்றால், புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமொழி புலவனின் ஆணவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்வேன். அது மட்டும் போராடும் முருகா, இந்த புலவன் வாயாலே உன் புகழை பாடுபடி செய்ய வேண்டும். புகழை பாடுபடி செய்ய வேண்டும். பொய்யாமொழி, வருகிறேன். யாரப்பா நீ? பாரப்பா நன்றாக என்னை. கையிலே வில்லெடுத்து கானகத்தே தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர்? வேடனோ? வேடனோ விருத்தனோ வேலனோ, மொத்தத்தில் உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு என்ன வேண்டும்? உம்மிடம் உள்ளது வேண்டும். ஓஹோ, நீ கல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுமே. எடும் விரைவில். உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் ஏதும் இல்லையே. அப்படி என்றால் உம்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா? ஏன் இல்லை? உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கல்வி செல்வம் என்னிடம் நிறைய இருக்கிறது. ஓஹோ, புலவரோ? பெரும் புலவர் அல்ல, பெரும் புலவர் பொய்யாமொழி. அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே. ஏன் முடியாது? எப்படி முடியும்? என் மீது ஒரு பாட்டு பாடும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா? முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். உன் பெயர் என்ன? முட்டை. இப்படி ஒரு பெயரா? இருக்கிறதே, என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல, உம்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சூட்டியது. பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா? சரி சரி, உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்னை உயிரோடு விட மாட்டாய். பாடுகிறேன். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, என் பேதை செல்லற்கு இயல்தனலே, மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாயதவர் போம், காணவேல் முட்டைக்கும் காடு, காணவேல் முட்டைக்கும் காடு. ஏன் சிரிக்கிறாய்? நீர் பாடிய பாடலில் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருட்குற்றம் இருக்கிறது. பொருட்குற்றமா? ஆமாம். கள்ளிச்செடியும் தீந்து போகும் அனல் பறக்கும் பாலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேல மரத்தின் முள் தைத்தது என்கிறேன். ஆமாம். கள்ளி மரம் ஈரம் மிகுந்தது, வெட்டி போட்டாலும் அது சுலபத்தில் காய்வதில்லை. கருவேலமுள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது. அப்படி இருக்க கள்ளியே பற்றி எரியும் போது கடும் வெயிலிலே கருவேலம் முள் மட்டும் எப்படி எரியாமல் இருந்தது? பிழைதானே புலவரே?
இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு. தமிழ் புலமை வேறு, பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு, பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திமிரான பேச்சு வேறு. எம்பெருமானே, அம்மையே, அப்பா, யாருது யாருது? முட்டை. பெட்டையிட்ட முட்டை, அப்பன் பெற்ற சுப்பன். ஐயரே, போதும் போதும், கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் உன் மீது பாடமாட்டேன் என்று குமரப்ப வள்ளலிடம் அகந்தையாக பேசி அவமதித்தேன். என் அகந்தையை அழிக்க வந்த அழகு தெய்வமே, கவிதை இன்பமே, கன்னி தமிழ் வளர்த்த சங்கமே, என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க. அவனுடைய பெருமைகளை நாளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முருகா முருகா முருகா. சார், லார்ட் முருகாஸ் சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம். இன்னையில இருந்து நாம லார்ட் முருகாஸ் பக்தாஸ். ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப சொல்றேன், எங்களோட கண்ட்ரியில லார்ட் முருகாஸ் மூவ்மெண்ட் பிகின் பண்ண போறோம். திஸ் இஸ் த மோட்டோ இன் அவர் லைஃப். உங்க முயற்சி வெற்றியடைய முருகன் துணையா இருப்பான். வணக்கம் வணக்கம். ஒருவன் தவம் செய்து என்னதான் அரும் பெரும் சக்திகளை அடைந்திருந்தாலும் ஆண்டவனை எதிர்க்க கூடாது. அப்படி ஆண்டவனை எதிர்த்தவர்கள் எல்லோருமே ஒழிந்துதான் போயிருக்கிறார். இதற்கு புராணங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நாராயணனை எதிர்த்த ஹிரண்யன் சுக்குநூறாகி போனான். கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்த கம்சன் பூண்டற்று போய்விட்டான். முருகனை எதிர்த்த சூரபத்மன் இருக்கும் இடமே தெரியவில்லை. இப்படி ஆண்டவனை எதிர்த்து அழிந்து போன 3 அறிவிலிகளையும் எண்ணி பாருங்கள். ஐயா, நீங்க சொல்றது தவறு. என்ன தம்பி, இங்க வாப்பா. நான் சொன்னதுல என்னப்பா தவறு? நாராயணனை எதிர்த்த இரண்ய அழிஞ்சா, கிருஷ்ணனை எதிர்த்த கம்சன் புரிஞ்சா, உண்மைதான். ஆனா முருகனை எதிர்த்த சூரபத்மன் அழிவும் இல்ல, அவன் அறிவிலையும் இல்ல. என்னப்பா இல்லாத ஒண்ண புதுசா சொல்றியே? பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் சூரபத்மா அழிஞ்சிட்டா தானே சொல்றாங்க. நீ சின்ன பையன் இல்லங்கிறியா? அது எப்படி? நாராயணனை வணங்கும் போது இரண்யனை வணங்குறாங்களா? இல்ல. கிருஷ்ணனை வணங்கும் போது கம்சனை வணங்குறாங்களா? இல்ல. ஆனா முருகனை வணங்குறப்போ சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குறாங்க. எப்படி? முருகன் கிட்ட சண்டையில தோத்தப்போ சூரபத்மன் கடைசியா சேவலும் மயிலுமாகி தான் செய்த பாவத்துக்கு உங்களை சுமந்துகிட்டே இருக்கணும்னு முருகன் கிட்ட வரம் கேட்டானே. உண்மைதான் உண்மைதான். முருகன் அறிவுக்கடவுளாச்சே. அவன் செய்த பாவத்துக்கு மயில வாகனமாவும், அவன் செய்த தவ புண்ணியத்துக்கு சேவல கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது அவன் அழிஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவும் முருகன் கூடயே இருக்கணும்னு வரம் வாங்கின சூரபத்மன் எப்படி அறிவிலியாக இருக்க முடியும்? இத்தனை வருஷம் முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கே தெரியாத ஒரு புது விளக்கத்தை கொடுத்துட்டியப்பா. நீ ஒரு மேதை, அறிவு களஞ்சியம், ஞான முருகா முருகா. என்ன அறிவு, என்ன அறிவு! இந்த மாதிரி புத்திசாலி பையனை நான் பார்த்ததே இல்லை. ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நன்றி. வணக்கம். வாங்க.